ரைட் பை. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்கோம்? செமிகண்டக்டரோட லெக்சர் 2ல் இருக்கும். பிஎன் ஜங்ஷன் டயோட் பேசிகிட்டு இருக்கோம். The combination of p-type semiconductor and n-type semiconductor is called as p-n junction diode. p-type semiconductorையும் n-type semiconductorையும் சாண்ட்விச் மாதிரி இந்த மாதிரி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் p-n junction diode. p-types ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும், n-types ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, p-typeல இருக்கிற ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும், அந்த பக்கம் போயிட்டு ஒரு ஹை சொல்ல ட்ரை பண்ணும். அங்கே இருக்கிற எலக்ட்ரான் p சைடில் வந்து அங்கே இருக்கிற ஹோல்ஸுக்கு இன்னொரு ஹை சொல்ல ட்ரை பண்ணும். எல்லோரும் கும்பலாக வந்ததுனால அவங்களால நகர முடியாத நடுவில் கொஞ்சம் மாட்டிப்பாங்க. அந்த இடத்தோட பேர் தான் டிப்ளீஷன் ரீஜியன், பொட்டென்ஷியல் பேரியர். நீங்கள் எடுத்துக்கிட்ட டயோட் ஜெர்மானியம் டயோடாக இருந்தால் 0.3 வோல்ட்டு, சிலிக்கான் டயோடாக இருந்ததுன்னா 0.7 வோல்ட்டு. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அடுத்தது ஏதோ டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு ஆரம்பிச்சிங்களே சார், அதுக்குள்ளே தான் பவர் போய் சேர்ந்து போயிடுச்சு. டிஃப்யூஷன் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கற்றுக்கோங்க. டிஃப்யூஷன் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தீங்க. இந்த டயக்ராமில் இந்த சைடு ஃபுல்லாக ஹோல்ஸு, இந்த சைடு ஃபுல்லாக எலக்ட்ரான். நல்லா யோசிச்சுப்பார். ஹோல்ஸு எங்கேருந்து எங்கே போச்சு? பி சைட்லேருந்து என் சைடுக்கு போச்சு. நான் எப்படி எழுதுறேன்னு பாரு, நல்லா கற்றுக்கோங்க. ஹோல்ஸ் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா பி சைட்லேருந்து என் சைடுக்கு போச்சு. ஹோல்னா யார்? பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கமாக போகுதோ கரண்ட்டும் அந்த பக்கம்தான் போகும். உங்களுக்கு தெரியும்ல, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஒருவேளை இந்த பக்கமாக போச்சுன்னா கரண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக வரும். பாசிட்டிவ் சார்ஜ் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அலாங் த டைரக்ஷன் தான் கரண்ட் வரும். அப்போ ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஹோல்ஸ் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கமாக போகுது? பி சைட் டு என் சைட் போகுது. ஸோ ஹோல்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி சைட் டு என் சைட். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே போகுது? எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா என் சைட்லேருந்து பி சைடுக்கு போகுது. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. அப்போ எலக்ட்ரான் வந்து என் சைட்லேருந்து பி சைடுக்கு போனால் கரண்ட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு அகெயின்ஸ்டாக தானே இருக்கணும். பி சைட்லேருந்து என் சைடுக்கு கரண்ட்டு போகும். ஐஇ. குழப்பிக்காத, இங்கே என் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பி போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போது ரெண்டு கரண்ட்டும் யோசிச்சு பாருங்கள். ஹோல்ஸோட கரண்ட்டும் பி டு என்னு தான், எலக்ட்ரானோட கரண்ட்டும் பி டு என்னு தான். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட நீட் கொஷின். டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம். நல்லா கற்றுக்கோங்கப்பா. ரெண்டு கரண்ட் இருக்குது, டிஃப்யூஷன் கரண்ட்டு, இன்னொன்று ட்ரிஃப்ட் கரண்ட்டு. நீங்கள் படிக்க வேண்டியது இந்த வார்த்தை தான். டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே அப்படின்னா பி சைட் டு என் சைட். இதை தான் நீங்கள் படிக்க வேண்டிய பாயிண்ட்டு. டிஃப்யூஷன் கரண்ட் எப்போவுமே பி சைட்லேருந்து என் சைடுக்கு தான் போகும். சூப்பராக, நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது சார் ட்ரிஃப்ட் கரண்ட்டுன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் கவனமாக யோசிங்கப்பா. நான் சொல்கிறது எல்லாத்தையும் பேக்கில் இருக்கக்கூடிய உன் ஸ்க்ரீனில் ஒரு பிக்சராக போகணும், சினிமாவாக போகணும். அப்போ தான் இன்னும் நல்லா புரியும். இந்த இடத்தோட பேர் என்னப்பா? டிப்ளீஷன் ரீஜியன். டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னா பொட்டென்ஷியல் பேரியர். அந்த இடம் தான் அது. அந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாக இது வரைக்கும் பி, இந்த சைடு ஃபுல்லாக பி, இந்த சைடு ஃபுல்லாக என். அப்போது இங்கே யார் இருப்பா? நெகட்டிவ். கரெக்டாக? இங்கே அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இங்கே இருக்கும், நெகட்டிவ். இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ். உங்களால் உணர முடியுதா? ஏன்னா டிப்ளீஷன் ரீஜியனில் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். டிப்ளீஷன் ரீஜியன் பி சைட் ஃபுல்லாக ஹோல்ஸு, என் சைட் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ். டிஃப்யூஸ் ஆன பிறகு என்ன நடக்கும்? இங்கே ஃபுல்லாக ஹோல்ஸ் இருந்தது இல்லையா? இங்கே ஃபுல்லாக ஹோல்ஸ் இருந்தது, இங்கே ஃபுல்லாக ஆல்ரெடி எலக்ட்ரான் இருந்தது. இப்போ இங்கே டிஃப்யூஷன் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த பேரியரில் போய் செட் ஆயிடுச்சு. ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்னங்க சார் அது? ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா தள்ளி விடுறது, ட்ரிஃப்ட் பண்ணுறது. இந்த இடத்தோட பேர் என்ன சொன்னேன்? டிப்ளீஷன் ரீஜியன். உங்களோட கண்கள் டிப்ளீஷன் ரீஜியனை மட்டும்தான் பார்க்கணும். ஒருவேளை டிப்ளீஷன் ரீஜியனில் அந்த சார்ஜஸ் நகர்ந்தா யார் எங்கெங்கே நகருவாங்கன்னு பாருங்கள். இப்போதைக்கு ஹோல்ஸ் எங்கே இருக்குது? டிப்ளீஷன் என் சைடில் இருக்குது. ஹோல்ஸ் இதோ இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல டிப்ளீஷன் ரீஜனில் ஹோல்ஸ் எங்கே இருக்குது? என் சைடில் இருக்குது. எலக்ட்ரான் எங்கே இருக்குது? பி சைடில் இருக்குது. இப்போ இந்த டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார
ஹோல்ஸ் எங்கேருந்து எங்கே போகும்? எண்ணிலிருந்து பீக்கு போகும். அப்போ டிப்ளீஷன் ரீஜியனில் ஹோல்ஸு எண்ணிலிருந்து பீக்கு போகும். அப்போ ஹோல்ஸோட கரண்ட் ஹோல் எந்த பக்கமாக போகுதோ அதே பக்கம்தான் ஹோலோட கரண்ட்டும் போகணும். உங்களுக்கு நல்லா தெரியும். டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார எலக்ட்ரான் எங்கே இருக்குது? பி சைடு இருக்குது. போனால் ஒருவேளை எந்த பக்கம் போக முடியும்? அதால் என் சைடு மட்டும்தான் போக முடியும். அப்போது எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே போகுதுன்னா பியிலிருந்து எண்ணுக்கு எலக்ட்ரான் போகுது. இது எலக்ட்ரான் போகுது. எலக்ட்ரானோட கரண்ட் அதுக்கு அகைன்ஸ்டாக தான் வரும்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது ஐ எலக்ட்ரானோட கரண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹோல்ஸோட கரண்ட்டும் எண்ணிலிருந்து பீக்கு, எலக்ட்ரானோட கரண்ட்டும் எண்ணிலிருந்து பீக்கு. அப்போ ட்ரிஃப்ட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. இதுக்கான காரணம் சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். காம்படிஷன் சைடில், காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடில், போர்ட் பசங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ டிஃப்யூஷன் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என். டிஃப்யூஷன் கரண்ட்னா எலக்ட்ரானுக்கும் ஹோல்ஸுக்கும் பிடிச்சி நகர்றது. ட்ரிஃப்ட் கரண்ட்னா தள்ளி வர்றது, பிடிக்காமல் போய் தொலைன்னு தொலைச்சி விடுறது. அப்போ 2 பாயிண்ட் நல்லா கற்றுக்கோ. டிஃப்யூஷன் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என், ட்ரிஃப்ட் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் என் டு பி. நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஸோ அந்த 2 பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பயாசிங் உள்ளார போக போகிறோம். என்னங்க சார் இது பயாசிங்? டயோட்னா என்ன? த காம்பினேஷன் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் இஸ் கால்ட் as டயோட். மோனிஷ், குட் ஈவினிங் டே. குட் ஈவினிங் சார். ஏன் சார் லேட்டு? சார் எனக்கு 4 PM மறந்துட்டேன் சார். நீ சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் அற்புதமாக இருக்குடாடி. நான் தூங்கிட்டேன் சார், வெளில போயிட்டேன் சார், மறந்துட்டேன் சார். எங்கே இருந்துடா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் சார்? ஆனால் உண்மையில மறந்துட்டேன் சார். ஆனால் டக்குன்னு வந்துட்டேன் சார், 10 minutesல வந்துட்டேன். இருந்தாலும் உண்மையை தான் சொல்கிறேன். நானாக இருந்தாலும் எங்கள் வார்த்தையிட்ட போய் சொல்லியிருப்பேன், ஏதாவது காரணம் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் நீ போய் சொல்லாமல் நீ என்ன பண்ணியோ அதை அப்படியே சொல்லிடுறேன். ஆனால் காரணம் சொல்லாமல் ஒழுங்காக கரெக்டாக டைமுக்கு வந்துருன்னு தான் சொல்கிறேன். என்ன? எஸ் சார், எஸ். ரைட் பை. பயாசிங் போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கவனிங்க சார். பயாசிங்னா என்னங்க சார்? 2 பயஸ் பற்றி பேச போகிறீங்க. ஒன்று ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயஸ்னா என்ன? ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இது ஒரு டயோட் பி டைப் என் டைப். இப்போது உனக்கு அங்கே நடந்த விஷயம்லாம் நல்லா தெரியும். பி டைப் செமிகண்டக்டரில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், அது என் டைப் நோக்கி போகும். என் டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அது பி டைப் நோக்கி போகும். ஒரு பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பேரியரோட பேர் பொட்டென்ஷியல் பேரியர், இல்லைனா டிப்ளீஷன் ரீஜியன்னு சொல்லணும். அப்போது நான் இந்த ஷேடோ போடுறேன்ல, இந்த இடம் தான் பொட்டென்ஷியல் பேரியர். பேரியர்னால் ஒரு தடங்கல்னு அர்த்தம். அதுக்கு மேலே இங்கே இருக்கிற ஹோல்ஸால் என்ன தான் பண்ணாலும் அந்த பக்கம் போக முடியாது. இங்கே இருக்கிற எலக்ட்ரானால் இந்த பக்கம் போகும். நடுவில் ஒரு செவுறு வச்ச மாதிரி ஆகிடும், ஒரு வால் வச்ச மாதிரி ஆகிடும். இதை உடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஐடியா இருக்குது. பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுக்குறேன். அப்போது பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் பயஸ். நல்லா கற்றுங்க. உங்ககிட்ட கேட்பாங்க ஃபார்வர்ட் பயஸ்னால் என்னடா? பி சைடுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் என் சைடுக்கு நெகட்டிவ் சார்ஜும் கனெக்ட் பண்ணால் தட் பயசிங் இஸ் கால்டு இஸ் ஃபார்வர்ட் பயஸ். சார் புரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்வர்ட் பயஸில் என்ன சார் நடக்குது? எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் நடக்க போகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜு இங்கேருந்து வரும்ப, இங்கே எல்லா ஹோல்ஸும் சும்மா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே வந்து பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவை கண்டாலே பிடிக்காது. உனக்கு நல்லா தெரியும் தானே? போங்கடா வெளிலன்னு ரிப்பல் பண்ணி விட்ரும். அப்போ இந்த பாசிட்டிவ் போய் என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாத்தையும் தள்ளும், துரத்தும். இந்த நெகட்டிவ் என்ன பண்ணும்? இந்த வழியாக போயிட்டு இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரானோட ரியாக்ட் பண்ணி அவங்கள ரிப்பல் பண்ணும். நல்லா யோசிச்சு பாரு. ஒரு பக்கம் பி சைடு ஃபுல்லாக ஓடி வந்துட்டுருக்கு டிப்ளீஷன் ரீஜனை நோக்கி, இன்னொரு பக்கம் எலக்ட்ரான் ஃபுல்லாக ஓடி வந்துட்டுருக்கு டிப்ளீஷன் ரீஜனை நோக்கி. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ளீஷன் ரீஜனை இந்த ஹோல்ஸும் இந்த எலக்ட்ரானும் மோதி 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 அதை ரொம்ப வீக் ஆக்கிடுது. எல்லாருமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்பொழுது ஆறு, குளம், வாய்க்கால் இது மாதிரிலாம் பார்ப்பீங்கள்ல. எங்கள் ஊர்லலாம் வாய்க்கால் நிறைய இருக்குது பாருங்கள். பியூர் வில்லேஜ், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாய்க்காலில் தண்ணி வந்துட்டுருக்கு. மீன் பிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு மடை கட்டியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு புரியுதா? மடை அப்படின்னா ஒரு பேரியர், மடை கட்டியிருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்துகிட்டு இருக்குது, அதால் அதுக்கு பக்கம் போக முடியல, மடை கட்டியிருக்கு.
வாட்டர் ஃப்ளோவோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஓரமாக அப்படி லீக் ஆகுது தண்ணி. திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அதிகமாகும் பொழுது இந்த பேரியர் என்ன ஆகிடுது, இந்த மடை என்ன ஆகுதுன்னா வீக் ஆகுது. வீக்கான பிறகு அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாது, இந்த பேரியர் உடஞ்சிருது. உடஞ்சி எல்லா லிக்விட் வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அந்த கதை தான் இங்கே நடக்குது. எலக்ட்ரானும் ஹோல்ஸும் போய் முட்டி முட்டி மோதி அந்த பேரியரை வீக் ஆகிடுது. நான் இன்னும் பொட்டென்ஷியல் அதிகமாக கொடுக்க அந்த பேரியரை தூள் தூளாக உடச்சி இங்கே இருக்கிற ஹோல்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கமும் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஃபுல்லாக இந்த பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ எலக்ட்ரான் ஓடுது, ஹோல்ஸ் போகுது. எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே போகுது, எண்ணிலேருந்து பீக்கு போகுது. ஹோல்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது, பி சைட்லேருந்து என் சைடுக்கு போகுது. கரண்ட் எங்கேருந்து எங்கே போகுது, பி சைட்லேருந்து என் சைடுக்கு போகுது. அப்போ அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய பயஸ் தான் ஃபார்வர்ட் பயஸ். நல்லா இருந்துச்சா? ஸோ ஃபார்வர்ட் பயஸ்னால் என்ன, பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா என்னாச்சு? சரிங்கம்மா, கேட் லாக் பண்ணி. பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா அந்த பயஸ் ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்டிவிட்டி பாசிபிளான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஷியோர் சார், ஆமாம். பேரியர் உடஞ்சிரும். பேரியர் உடஞ்சிதுன்னா கண்டக்டிவிட்டி பாசிபிள். கண்டக்டிவிட்டி பாசிபிள் யாரால் பாசிபிள்? நல்லா காது கொடுத்து கேளுங்க. யாரால் கண்டக்டிவிட்டி பாசிபிள்? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியராலையா மைனாரிட்டி சார்ஜ் கேரியராலும் கேட்டவன் பதில் என்ன? மெஜாரிட்டி. ஏன்னா பி சைடில் ஹோல் தான் மெஜாரிட்டி, என் சைடில் எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி. போயிட்டு முட்டி முட்டி மோதி உடச்சிடும் அந்த பேரியரை. கற்றுக்கிட்டிங்களா? அப்போ இந்த இடத்துல உனக்கு கேட்க போகிற கேள்வி, ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ஷன் பாசிபிள். ஃபார்வர்ட் பயஸில் கண்டக்ஷன் பாசிபிள். ரீசன் யாருன்னு கேட்டால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், இவங்களால தான் பாசிபிள். இந்த வார்த்தை ரொம்ப நல்லா கற்றுக்க வேண்டியது. அடுத்தது, சரி, இன்னும் டயக்ராம் போட்டு காமிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறேன். இந்த இடம் 0.1, இந்த இடம் 0.2, இந்த இடம் 0.3, 0.4 அப் டு 1 வரைக்கும் இருக்குது. இங்கே அந்த மாதிரி கரண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டால் 0.3 வோல்ட் அதோட பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர் உனக்கு நல்லா தெரியும், நடுவில் ஒரு பேரிகார்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா? சும்மா ட்ரை பண்ணு, சரியோ தப்போ நான் பார்த்துக்கிறேன். நான் 0.1 வோல்ட் கொடுக்குறேன் இங்கேருந்து. இந்த பேரியர் உடையுமா உடையாதா? யாராவது சொல்லுங்கள், பேரியர் உடையுமா உடையாதா? No sir, it will not break sir. பேரியர் உடையாது. ரீசன் மா? Sir, because the given voltage is less than 0.3 sir. 0.3 potential barrier value. ஸோ 0.3 அட்லீஸ்ட் மினிமம் இருந்தால் தான் அந்த பேரியர் வீக் ஆகும். அப்போ 0.1 ரொம்ப மினிமமாக இருக்கிறதுனால அந்த பேரியர் உடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தென் 0.2 வோல்ட் ட்ரை பண்ணும், 0.3 வோல்ட் ட்ரை பண்ணும். 0.2ல் சுத்தமாக ஒன்றுமே ஆகாது. 0.3 வரும்பொழுது அந்த பேரியருக்கு ஈக்குவலான பொட்டென்ஷியல் கொடுக்கறதுனால பேரியர் மேபி வீக் ஆகலாம். அப்போ 0.3 வரைக்கும் எலக்ட்ரானோ ஹோலோ ஃப்ளோ ஆகலை. ஸோ அப்போ கரண்ட்டோட வேல்யூ என்னப்ப? கரண்ட்டோட வேல்யூ பேரியர் 0. சூப்பராக சொன்னீங்க. கரண்ட்டோட வேல்யூ 0, ரைட்டா? அதுக்கப்புறமா 0.4 கொடுக்குறேன், 0.5 கொடுக்க போகிறேன். எல்லா எலக்ட்ரானும் ஹோலும் அந்த பேரியரை உடச்சி காலி பண்ணி அப்படியே சடனாக என்ன ஆகிடுது, எல்லா ஹோலும் எல்லா எலக்ட்ரானும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்போது இந்த டயக்ராம் ஒழுங்காக நீங்கள் பார்த்து போடணும். இப்போ ஓம்ஸ்லாம் சொல்லி தரும்போது நான் சொல்லி கொடுத்தேன். ஐக்கும் விக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும்பொழுது ஸ்ட்ரெயிட் லைனாக வந்ததுன்னா தே ஒபே ஓம்ஸ்லா. கண்டக்டர் இஸ் அ ஓமிக்குன்னு சொல்லி கொடுத்தேன். பட் இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் நான் ஓமிக்குன்னு சொல்லி கொடுத்தேன். தே டு நாட் ஒபே ஓம்ஸ்லான்னு சொன்னேன். தே டு நாட் ஒபே ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லாவோட சொல் பேச்சை கேட்காது. காரணம் பார்த்தீங்களா? விஐ கிராஃபு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ விஐ கிராஃபு ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, அதனால் இது ஒரு நான் ஓமிக். செமிகண்டக்டர்ஸை நான் ஓமிக்னு கவனமாக கற்றுக்கணும், ரைட்? இதுவே நான் சிலிக்கான் டயோடு எடுத்திருந்தா இந்த இடம் என்ன ஆயிருக்கும்? 0.7 வரைக்கும் பேரியர் உடஞ்சிருக்காது. 0.8க்கு அப்புறம் சடனாக ரைஸ் ஆகிருக்கும். கற்றுக்க முடியுதா உங்களால்? ஸோ பொட்டென்ஷியல் பேரியரோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கிவன் வோல்டேஜை கொடுக்கணும். கிவன் வோல்டேஜ் பொட்டென்ஷியல் பேரியரை விட அதிகமாக இருந்தால் தான் அந்த பேரியர் உடையும். பேரியர் உடைஞ்சால் தான் கண்டக்டிவிட்டி பாசிபிள். நல்லா கற்றுக்கிட்டிங்களா? ஓகே. ஒரு வேளை இதுக்கு ஸ்லோப் எடுத்தால் என்ன சார் ஆகும்? ஸ்லோப் உங்களுக்கு தெரியும். ஸ்லோப்ன்றது tan θ, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்டு.
அப்போ ஸ்லோப்னாலே டேன் தீட்டா ஆப்போசிட் டெல் ஐ பை டெல் வி. சரி, எங்களுக்கு v ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். அப்போது ஆர் ஈக்குவல் டு வி பை ஐன்னு கூட தெரியும். இங்கே ஐ பை வின்னு இருக்கிறதுனால 1/r. எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கிராஃபில் விக்கும் ஐக்கும் கிராஃப் ட்ரா பண்ணி ஸ்லோப் எடுக்கிறேன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்குது. ரைட்டா? ஸோ இதையும் ஸ்கூல் பசங்க ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் ஐவி கிராஃப், ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் வியும் ஒய் ஆக்சிஸில் ஐயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி இருந்தால் வேறு மாதிரி வரும். Slope of VI graph gives the reciprocal of resistance. So forward bias ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுல? P side positive, N side negative, barrier உடையணும், எலக்ட்ரான் ஹோல்ஸும் ஃப்ளோ ஆகணும், கண்டக்டிவிட்டி பாசிபிள், யாரால? மெஜாரிட்டியால் பாசிபிள். சூப்பரா? அடுத்தது அங்கேருந்து ரிவர்ஸ் பைஸ்னால் என்னங்க சார்? எப்போ நீ ஃபார்வர்ட் பைஸ் படிச்சிட்டியோ அப்போவே உனக்கு நிறைய ரிவர்ஸ் பைஸும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது அப்படியே உல்ட்டாவாக நம்ம எழுதிடலாம். ரிவர்ஸ் பைஸ்னால் என்னங்க சார்? பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்கப்பா. எங்கேயாவது புரியலன்னா சரி எனக்கு புரியல இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேளு. இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். பி சைடோட மெஜாரிட்டி ஹோல்ஸ் ஃபுல்லாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக. என் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எலக்ட்ரான் ஃபுல்லாக கூட்டமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இவங்களுக்கு பயாசிங் கொடுக்க போகிறேன். பயாசிங் கொடுக்கும் பொழுது பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுக்குறேன். பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம். ஓகே, பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுக்குறேன். என்ன சார் நடக்கும்? பி சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் எல்லாருக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் கூட்டமாக கிளம்பி அப்படியே இங்கே வந்துடுவாங்க. ஜாலியாக இருக்கும், வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப பிடிக்கும். இந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன பண்ணிடும்? கூட்டமாக பஸ்ஸை பிடிச்சோ இல்லைனா வாடகை ஆட்டோ பிடிச்சோ அது மட்டும் வந்துடும், வந்து இங்கே வந்து உக்காந்துக்கும். அப்போ நீ நேரம் யோசிங்க, அந்த பி டைப் இருந்த இடமும் என் டைப் இருந்த இடமும் காலி ஆகிடுதா? காலியானா என்ன தெரியுமா நடக்கும்? அங்கே பேரியரோட விட்த்து ரொம்ப பெருசாகிடும். நடுவில் இருக்குல்ல அந்த பொட்டென்ஷியல் பேரியர், அந்த பேரியரோட விட்த்து ரொம்ப ரொம்ப பெருசாகிடும். இப்போ இந்த பேரியரில் யார் இருக்கா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது கதையில். இது ஃபுல்லாக பி சைடு, இது ஃபுல்லாக என் சைடு. இங்கே என்ன நடக்கும்? இங்கே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? இங்கே மைனாரிட்டி ஹோல்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு பதில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட இருந்து இந்த பதில் அழகாக எதிர்பார்க்குறேன். எல்லாரும் பதில் சொல்ல ட்ரை பண்ணு. டிப்ளீஷன் ரீஜியன் ஆர் பொட்டென்ஷியல் பேரியர், இந்த இடத்துல யாரெல்லாம் வாழ்வாங்க? யார் வாழ்வாங்கன்னா நான் கேட்குற கொஸ்டின் மைனாரிட்டி சார்ஜ் கேரியரா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் பதில் என்னவா இருக்கும்? நான் என்ன கேட்டேனே உங்களுக்கு புரியலையா? டிப்ளீஷன் ரீஜனில் யார் இருப்பாங்கன்னு கேட்குறேன். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் இருக்குமா மைனாரிட்டி இருக்குமான்னு கேட்குறேன். மைனாரிட்டி. ஏன்னா இங்கே பாருங்க, பி சைடில் இந்த இடத்துல என்ன இருக்குது? நெகட்டிவ் இருக்குது பாருங்கள். என் சைடு இந்த இடத்துல என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்க. அப்போது நல்லா கற்றுக்கோங்க, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எங்கே இருக்கும் அப்படின்னா டிப்ளீஷன் ரீஜியனில் தான் இருக்கும். இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிப்ளீஷன் ரீஜனில். யாராவது சொல்லுங்கப்பா, ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ஷன் பாசிபிளாக இல்லையா? சும்மா என்கிட்ட ஜாலியாக பேசு, தப்பு பண்ணால் பரவாயில்ல, நம்ம நல்லா கற்றுக்கலாம். ஒருத்தவங்க பேசும்பொழுது அது இன்னொருத்தவங்க காதில் விழும். ஸோ அவங்க யோசிக்கிறதும் நீங்கள் யோசிக்கிறதும் சரியாக இருக்கான்னு உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதனால் என்கிட்ட தானே, நான் தானே, நல்லா பேசலாம் தானே, பேசுங்க. இந்த ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ஷன் பாசிபிளாக இல்லையா? பாசிபிள் சார். பாசிபிள் நினைக்கிறேன் சார். பாசிபிள். அங்கே தான் பேரியர் உடையவே இல்லையா? இப்போ எல்லாமே இங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சு இல்லை, அப்புறம் எப்படி பாசிபிள்? ஓகே, இல்லை சார், ப்ராக்டிகல்ஸில் ஒரு டைம் இது பண்ண மாதிரி. நல்லா கிளாஸை கவனிச்சிருக்காங்க. பாசிபிள் தான், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால் பாசிபிள் கிடையாது. ஏன்னா எல்லா மெஜாரிட்டி எங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சு? பேட்டரியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. அப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ஷன் பாசிபிளான்னு கேட்குறேன் சார். நீ எனக்கு பதிலுக்கு திருப்பி கேட்கணும், மெஜாரிட்டியால் கேட்குறீங்களா மைனாரிட்டியால் கேட்குறீங்களான்னு கேட்கணும். மெஜாரிட்டியால் கேட்டால் நோ, மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால் கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. மைனாரிட்டியால் இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? இங்கே இருக்க எல்லோரும் இந்த டிப்ளீஷன் ரீஜனை மட்டும் கவனமாக பாருங்க.
இந்த டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார எல்லாரும் நிறைய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் போய் உட்கார ஆரம்பிச்சிடும். எல்லாம் அது என்ன பண்ணும், சும்மா இல்லாமல் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும், அடிச்சுக்கும் பயங்கரமாக, ஆசிலேட் ஆகும், அங்கேயும் இங்கேயும் ஓடும், வைப்ரேட் ஆகும். டெம்பரேச்சர் இருக்குல்ல, அந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ், அது டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக அது மட்டும் கண்ணா அப்படின்னா ஓடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு சுற்றிட்டு தெரியும். அப்போ என்ன ஆகுன்னா அதுங்களுக்குள்ளாரே சண்டை போட்டு அந்த பேரியரை ஃபுல்லாக உடைச்சிரும். அது பேரியரை உடைச்சதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் மட்டும் இந்த பக்கமும் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போது கொஞ்சமாக கரண்ட் வரும், நிறையெல்லாம் வராது. தட் கரண்ட் இஸ் கால்ட் இஸ் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு. அப்போது இந்நேரம் உங்களுக்கு தெளிவு கிடச்சிருக்கும், ரிவர்ஸ் பயஸால் கண்டக்ஷன் பாசிபிளாடா சார்? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால் பாசிபிள் கிடையாது. டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் சும்மா இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி தன்னோட பேரியர் அதுவே உடச்சிக்கும். அதில் மினிமம் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி கொஞ்சோண்டு கரண்ட்டு மட்டும் லீக் ஆகும். இதுக்கு பேர் லீக்கேஜ் கரண்ட்டுன்னு சொன்னாலும் சரி தான், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டுன்னு சொன்னாலும் சரி தான். சரி, அதோட கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. ரிவர்ஸ் பயஸ் கிராஃபு இப்படி தான் போடணும். உள்ளார கொஞ்சமாக எலக்ட்ரான் ஹோல்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். திடீர்னு எல்லா எலக்ட்ரான் ஹோலும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அதுக்கு மேலே கரண்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் என்ன சொல்கிறது, ரிவர்ஸ் ஃபுல்லாகவே கரண்ட் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இல்லைனா கரண்ட் கொஞ்சமாக லீக் ஆகிருக்கும். ஸோ லீக்கேஜ் ஆஃப் கரண்ட்டு, இல்லைனா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கோங்க, ரிவர்ஸ் பயஸில் என்னடா அதிகமாகும்னு கேட்டால் டிப்ளீஷன் ரீஜியனோட விட் அதிகமாகும், விச் மீன் பொட்டென்ஷியல் பேரியரோட விட் அதிகமாகும். அதனால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரால் கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. மைனாரிட்டியால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் கரண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டக்டிவிட்டி பாசிபிள் ஒன்லி ஃபார் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர், மெஜாரிட்டி கிடையாது. இப்போ ஒரு தெளிவுபடுத்திக்கோங்க, ஃபார்வர்ட் பைஸில் மெஜாரிட்டி கண்டக்ஷனுக்கு யார் காரணம், மெஜாரிட்டி. ரிவர்ஸ் பைஸில் கண்டக்ஷன் யார் காரணம், மைனாரிட்டி. ரைட்டா? ஸோ அங்கே பேரியர் உடஞ்சிரும், மெஜாரிட்டியால் உடையும், ஹோல்ஸால் உடையும். இங்கே பேரியர் உடையும், மைனாரிட்டியால் உடையும். இவ்வளோ விஷயமும் நீங்கள் இன்டெப்த்து நல்லா கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஸோ டயோட் பேசிகிட்டு இருக்கோம், த காம்பினேஷன் ஆஃப் பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் கால்ட் இஸ் டயோட். இவ்வளோ நேரம் பேசுனீங்களே சார், டயோடுக்கு சிம்பிள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா? இங்கே பாருங்களேன், டயோடு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு உள்ள வரேன். வெளியிலன்னா பென் எழுத மாட்டேங்குது. இந்த ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். வர இந்த கம்ப்யூட்டர் என் சொல் பேச்சு கேட்கறதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவா அது இஷ்டத்துக்கு பண்ணுது. ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோ, ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோங்க. டேய் ஸ்க்ரீன் கிளியரா? கிளியர் சார். ரைட் பே, வாயை திறக்க மாட்டீங்களாடா டே. எல்லாம் வீட்டில் தனியாக தான் உட்காந்துருக்கீங்க, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரைட் பே. ஸோ அடுத்தது, இவ்வளோ நேரம் இவ்வளோ பேச்சு வாய்க்கிழியே பேசினல்ல, டயோடோட சிம்பிளே நீங்கள் சொல்லலையே. டயோடோட சிம்பிள் சொல்லாமலேயே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு டயோடு டயக்ராமாக போடும்பொழுது இப்படி தான் போட்டோம். பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், இப்படி ஒரு 2 கோடை போட்டு விட்டோம் இல்லையா? ஸோ டயோடாக சொல்லுங்கள் சார். இதுதான் டயோடு. இந்த பக்கம் பி, இந்த பக்கம் என். ஸோ பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் ஒன்றா சேர்ந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இது பிஎன் ஜங்ஷன் டயோடோட சிம்பிள். பிஎன் ஜங்ஷன் டயோடோட சிம்பிள். இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பாசிட்டிவ், இந்த கோடு இருக்குல்ல, இந்த இடம் நெகட்டிவ். அப்போ ஃபார்வர்ட் பைஸ்னால் டயக்ராம் எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் ஃபார்வர்ட் பைஸ். ரிவர்ஸ் பைஸோட டயக்ராம் எப்படி இருக்கணும், இங்கே நெகட்டிவும் இங்கே பாசிட்டிவ் இருந்தால் அதுக்கு பேர் ரிவர்ஸ் பைஸ். உங்களுக்கு புரியுதா? உங்களோட புரிதலுக்காக மேலே இந்த டயக்ராம் போட்டு சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்னா, இந்த சிம்பிள் போட்டு இப்படி தான் இருக்கும். பி சைடுக்கு பாசிட்டிவ், என் சைடுக்கு நெகட்டிவ். பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ். பேஸ் வந்து பி சைடாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து என் சைடாக இருக்கும். அதில் ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? அடுத்தது நீங்கள் கற்றுக்க போகிற பிரமாதமான டாபிக் ரெக்டிஃபயர். இப்போ ரெக்டிஃபயர் ஸ்கூல் பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் அண்ட் ஜேஇ உங்கள் 2 பேருக்குமே. இதுலேருந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தென் இதில் நிறைய டேட்டாஸ் வரப்போகுது. அப்படியே பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. எங்கே புரியலனாலும் சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு. ரெக்டிஃபயர்னா என்னங்க சார்? நாங்கள் தமிழ் மீடியம் படிக்கும் பொழுது இதை திருத்தின்னு படிப்போம். திருத்துறது. ரெக்டிஃபயர்னா ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாவோ ஏசி
வோல்டேஜை டிசி வோல்டேஜாவோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸோட பேர் தான் ரெக்டிஃபையர். வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன்? ரெக்டிஃபிகேஷன்னு கேட்டாங்கன்னா the process to convert AC voltage or AC current to the DC voltage or DC current. ஏசியை டிசியாக மாற்றினா அதுக்கு பேர் ரெக்டிஃபிகேஷன். யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவன் தான் ரெக்டிஃபையர். அப்போ யார் சார் ரெக்டிஃபையர்? உங்களுக்கு தெரியுமா? சூப்பரான சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணது பாருங்கள். டயோட் ஆக்ட் ஆஸ் அ ரெக்டிஃபையர். அப்போ டயோடு தான் இந்த வேலையை பண்ணுதா? ஏசியை டிசியாக மாற்றுதா? ரைட்டா? உங்கள் மொபைல் சார்ஜ் போடுறீங்கள, உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணும்பொழுது உங்கள் கையில் ஒன்று அந்த அடாப்டர் இருக்குல்ல, நீங்கள் கையால் எடுப்பீங்களே ஹோலில் ப்ளக் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் அடாப்டர். அதுக்குள்ளார இந்த டிவைஸ் டயோடு இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் ஏசி கரண்ட்டு உங்கள் மொபைலுக்கு சார்ஜாக ஸ்டோர் ஆகும்பொழுது அது டிசியாக ஸ்டோர் ஆகும். அதில் ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க, ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்குள்ளார அதுதான் இருக்கும். அது என்ன பண்ணும்? ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி இங்கே சார்ஜ் ஸ்டோரேஜ் நடக்கும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன்? த ப்ராசஸ் டு கன்வெர்ட் ஏசி வோல்டேஜ் ஆர் ஏசி கரண்ட் டு தி டிசி வோல்டேஜ் ஆர் டிசி கரண்ட். யார் இந்த வேலையை பண்ணுறாங்களோ தட் இஸ் நோன் அஸ் ரெக்டிஃபையர். டயோட் ஆக்டர்ஸ் ரெக்டிஃபையர். ரைட்டா? சரி, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்களேன். ஏசி டு டிசின்னு சொன்னீங்களே, சிம்பிளாக போட்டு காமிச்சிங்களா? ஏசி, இந்த இடம் டிசி. ஸோ இந்த இடம் அல்டர்னேட்டிவ் கரண்ட், இந்த இடம் டைரக்ட் கரண்ட். அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏசி டு டிசி. அப்போ ஏசியிலேருந்து டிசியாக மாற்ற போகிறோம். எத்தனை டைப் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க? 2 டைப்பு. ஒன்று ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இன்னொன்று ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக இருக்கலாம், இல்லைன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக கூட இருக்கலாம். ஃபுல் வேவ்னா 2 டயோடு, பிரிட்ஜுன்னா 4 டயோடு. ஆனால் 2 பேரும் ஒரு வேலையை தான் செய்ய போகிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். பட் நமக்கு இதில் இருக்கிற டேட்டாஸ் ஒன்று அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா என்னங்க சார்? ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணால் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கற்றுக்கோ, பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. புரியலைன்னா ஒரே வார்த்தை, சார் புரியல. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் வேவ். இந்த ஃபுல் வேவை ஹாஃப் வேவ் மட்டும் ரெக்டிஃபை பண்ணும். ரிமைனிங் ஹாஃப் வேவை பிளாங்காக விட்டுரும். அடுத்து வர்ற ஹாஃப் வேவ் ரெக்டிஃபை பண்ணும், அடுத்து பிளாங்காக விட்டுரும், அடுத்து ரெக்டிஃபை பண்ணும். நான் 100 ரூபாய் ஏசி கொடுத்தா ஒரு பேச்சுக்கு 50 ரூபாய் டிசியாக மாற்றி கொடுக்கும். இதுக்கு பேர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். சரி, சர்க்யூட் இருக்குல்ல, டயக்ராம் போட்டு காமிங்க. டயக்ராம் எப்படி இருக்கும்? ஏசியோட சிம்பிள் இங்கே பாருங்களேன். இப்படி போட்டால் இது ஏசின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு ஒரு சின்ன கோடு இப்படி போட்டால் டிசின்னு அர்த்தம், பேட்ரி. இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். நான் சொல்கிற கதையெல்லாம் அப்படியே அழகாக ஞாபகம் வச்சுட்டு போய் உங்கள் என்சிஆர்டி பாரு, அப்படியே இருக்கும். அப்படியே நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். இந்த இடம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், டி போட்டால் டிரான்ஸ்ஃபார்மர். மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரைமரி காயில் P1 P2. இந்த பக்கம் இருக்கிறது செகண்டரி காயில் S1 S2. டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம படிச்சிருக்கோம். ஒரே ஒரு டயோட் மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா RL. இங்கே தான் நமக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. நான் கொடுக்கப்பட வேண்டியது ஏசி இன்புட்டு, எனக்கு வேணுன்றது டிசி அவுட்புட். ஒத்துக்கிறீங்களா? அப்போது இது வழியாக நான் ஏசி இன்புட்டை கொடுத்தேன்னா, 100 ரூபாய்க்கு நான் ஏசியை கொடுத்தேன்னா இது 50 ரூபாய் டிசி எனக்கு திருப்பி கொடுத்துரும். இந்த சைட் ஃபுல்லாக பாசிட்டிவ், இந்த சைட் ஃபுல்லாக நெகட்டிவ். ரைட்டா? பா இந்த கதையை கவனிங்க. பா நான் ஃபஸ்ட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சர்க்யூட் நீங்கள் வழக்கம் போல் எழுதிக்கோங்க. ஏசியோட டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி எண்ட்லேருந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் வாங்குறதுக்காக ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள், டியூரிங் ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் என்ன சார் நடக்குது? ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள்னால் இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள். இது மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் அனுப்பும் பொழுது இந்த S1 இருக்குல்ல, S1 வந்து பாசிட்டிவ் ஆகுமா? இந்த இடம் வந்து மேலே பாசிட்டிவ் ஆகிடும். இந்த இடத்த S2 விட்டுருங்க, S1 வந்து பாசிட்டிவ். அப்போ P சைடுக்கு பாசிட்டிவ் உள்ளே போகுது. டியூரிங் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் டயோடு ஆக்ட் as a ஃபார்வர்ட் பயஸ். ஒத்துக்கிறீங்களா?
ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் S1 வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. அந்த பாசிட்டிவ் பி சைடுக்கு போகுது. இப்போ தான் கற்றுக்கிட்டீங்க பி சைடுக்கு பாசிட்டிவ் கொடுத்தா ஃபார்வர்ட் பைஸ். இப்போ டயோடு ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸில் கண்டக்ஷன் பாசிபிளா? கண்டிப்பாக கண்டக்ஷன் பாசிபிள். கற்றுக்கிட்டிங்களா? அப்போ டியூரிங் செகண்ட் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், டியூரிங் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னால் இந்த இடம் நல்லா யோசிச்சுப்பாரு. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் S1 டேக்கன் அஸ் நெகட்டிவ். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை யோசிச்சிருப்பீங்க. S1 நெகட்டிவ் ஆசியர், அப்போ பி சைடுக்கு நெகட்டிவ் கொடுத்தா ரிவர்ஸ் பைஸ். அப்போ டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டயோட் ஆக்டர்ஸு ரிவர்ஸ் பைஸு, இதெல்லாம் அப்படியே நீங்கள் எழுதணும்பாங்க. பட் நான் இங்கே காம்படிட்டிவ் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லை, ஸ்கூல் பசங்க சொல்கிறேன். டயோட் ஆக்டர்ஸு ரிவர்ஸ் பைஸ். இப்போ டயோட் ரிவர்ஸ் பைஸாக இருக்கிறதுனால கண்டக்ஷன் பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக நாட் பாசிபிள்னு சொல்லிக்க வேண்டியதான். இம்பாசிபிள். முடிஞ்சு போச்சா? கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. அப்போது என்னங்க சார் இங்கே நடந்திருக்கு? நான் ஒரு ஃபுல் சைக்கிள் கொடுத்தேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஃபுல் சைக்கிள். அடுத்த ஃபுல் சைக்கிள், அடுத்த ஃபுல் சைக்கிள், அது மட்டும் போயிட்டே இருக்கும். இந்த இடம் ஏசி இன்புட்டு. நான் என்னெல்லாம் பண்ணுறேன்? எனக்கு டிசி அவுட்புட்டாக வரப்போகுது. இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு நேராக எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு போய் அவுட்புட் எனக்கு கிடைக்கல. அடுத்த பாசிட்டிவ்க்கு கிடைக்கிது, அடுத்த நெகட்டிவ்க்கு கிடைக்கல. அப்போ நான் மேலே கொடுத்தது 100 ரூபா கொடுத்தேன், எனக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா கிடச்சிருக்கு. ஏசியை டிசியாக மாற்றி கொடுத்துருச்சு. அப்போது ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்ததுனால எனக்கு பேர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னா என்னடா? ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். அடுத்த டாபிக். ஒரே ஒரு டயோட் மட்டும் இருந்தால் ஹாஃப் வேவ், 2 டயோடோ 4 டயோடோ இருந்தால் ஃபுல் வேவ். ரைட்டா? ஸோ இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அப்படி பொறுமையாக கற்றுக்கிட்டு வாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் படித்தாலும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். ஈட்டா. ஈட்டான்னா என்னங்க சார்? ஈட்டான்னா எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எஃபிஷியன்சிக்கு காலங்காலமாக நீங்கள் படிக்கிறது அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது எஃபிஷியன்சி. இங்கே என்னங்க சார் அவுட்புட்டு? டிசி அவுட்புட்டு. என்னங்க சார் இன்புட்டு? ஏசி இன்புட்டு. அப்போ வாட் இஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னு கேட்கும் பொழுது டிசி அவுட்புட்டுக்கும் ஏசி இன்புட்டுக்கும் ரேஷியோ தான் வந்து எஃபிஷியன்சி. இந்த எஃபிஷியன்சி டைரெக்டாக ஃபார்முலா இருக்கும். 0.406 by 1 plus RF by RL by இதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது, அப்படியே டைரெக்டாக இருக்கும் இன்ட்டு 100. முதல்ல இது ஒரு நிமிஷம் நல்லா படிங்க. நீனா என்ன பண்ணுற? சரி. எஃபிஷியன்சி 0.406 by 1 plus RF by RL. சார் நம்பர் தெரியுது, எஃபிஷியன்சி தெரியுது. இந்த ஆர்எல்னால் நீங்கள் முன்னாடி டயக்ராமில் சொன்னீங்கல்ல லோட் ரெசிஸ்டன்ஸ், அதான இது? ஆமாம். ஆர்எல்பி த லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆர்எஃப்னா என்னங்க சார்? டயோடில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், டயோடோட ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். டயோட் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது ஆர்எஃப். அப்போ 0.406 by 1 plus RF by RL into 100. பா 2 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, கவனமாக கவனி. ஒருவேளை ஆர்எஃப்பும் ஆர்எல்லும் ஈக்குவலாக இருந்தால் எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? ஆர்எஃப் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தால் எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? யாரை சொல்ல முடியுமா? ஆர்எஃப்பும் ஆர்எல்லும் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1 ஆகிடும், 1 + 1 2 ஆகிடும். அதனால் 20.3%. நான் பர்சன்ட்டில் சொல்கிறேன். 0.406 by 2 20.3. ஆர்எஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் அப்போ இந்த டேர்மே நெக்லெக்ட் பண்ணிடலாம். 40.6%. இப்போ நீங்கள் என்சிஆர்டியில் படிக்கும் பொழுது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயரோட எஃபிஷியன்சி 40.6 மட்டும்தான் படிப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அது இருக்காது. பட் நீட் அண்ட் ஜேஇ வரும்பொழுது இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம படிச்சு தான் ஆகணும். எஃபிஷியன்சி ஃபார்முலா அங்கே போட்டிருக்கவே மாட்டாங்க. என்சிஆர்டி எடுத்துப்பாரு 0.406 அவ்வளோதான், 40.6% ஆஃப் வேவ் அவ்வளோதான். பட் எஃபிஷியன்சி 0.406 by 1 plus RF by RL. RF equal to RL 20.3%. RF ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் 40.6%. இவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ரைட்டா? இன்னும் ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் மட்டும் இங்கே. சரி, இங்கே ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்களே, ஃபார்ம் ஃபேக்டர்.
ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ஃபார்ம் ஃபேக்டர் ஒன்றும் இல்லை. ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்து அதுக்கு பேர் ஃபார்ம் ஃபேக்டர். இது எல்லாமே புதுசான டேட்டா ஏசிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இப்போ உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. ஒருவேளை அது ஞாபகம் இல்லைன்னா இப்போ என்ன நான் கற்றுக் கொடுக்குறேனோ இப்போ படிச்சுடுங்க. அது டிசியோட ஆர்எம்எஸ் வேல்யூ, டிசியோட மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு, இது எங்கே படிச்சிருக்கணும்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் லெசனில் படிச்சிருக்கணும். ஒரு வேளை தெரியல, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலை, இல்லை படித்து மறந்து போயிட்டீங்க அப்படின்னாலும் கவலைப்படாத. இங்கே சொல்லித்தரது என்னவோ அதை மட்டும் படிச்சுக்கோ. வாட் இஸ் ஃபார்ம் ஃபேக்டர்? த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் டு த மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் I0/2. இது எங்கே இருக்குன்னா ஏசி லெசனில் இருக்கும். I0/√2 எங்கே இருக்குன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி. இது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் டிசி. I0/2 ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் டிசி. அடுத்தது மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டு I0/π. மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் I0/π. இந்த I0 போயிடுச்சு. இந்த பை மேலே போய் உட்காந்துருச்சு. π/2. சரியான ஆன்சர் 1.57. கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு கேட்டாங்கன்னா 1.57 அல்லது π/2ன்னு சொல்லணும். இது 2 மார்க்கில் ஏதாவது கேட்கும்போது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்குமான ரேஷியோ தான் ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லணும். அதோட வேல்யூ ஒழுங்காக சொல்ல கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த கொஷினை காட்டிலும் இப்போ வரப்போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் புரியலன்னா நான் 2வது டைம் சொல்லித்தரேன். ரிப்பிள் ஃபேக்டர், அது என்னங்க சார் ரிப்பிள் ஃபேக்டர்? ரிப்பிள் அப்படின்னாலே இந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா மீனிங்கு? மிக்சர்னு அர்த்தம். மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் மேலே வாங்க. நான் 100 ரூபாய் ஏசி கொடுத்தேன். 100 ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு 40.6 ரூபாய் மட்டும்தான் டிசியாக கொடுத்துச்சு. 40.6 மட்டும்தான் டிசியாக கொடுத்துச்சு. அப்போ மீதி 60 ருபீஸ் எங்கே போச்சு? இன்னும் அது என்ன ஆகலை? டிசியாக மாறலை. அப்போது இந்த அவுட்புட் இருக்குல்ல, நமக்கு வரப்போகிற அவுட்புட்டு, இந்த அவுட்புட்டில் இதுதான் 40.6. 40.6 ஆகிடுச்சா? 40.6 போயிடுச்சுன்னா மீதி 59.4 வந்து ஏசியாகவே இருக்குது. 40.6 மட்டும்தான் டிசியாக மாறி இருக்குது. அப்போ அந்த அவுட்புட் வேவ் ஃபார்மில் அந்த ஏசி என்ன பண்ணும்? அதுவும் கூட வந்து உட்காந்துக்கும். இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்க. இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இது 59.4 ஏசி. இந்த வயலட்டில் போட்டிருக்கிறது 40.6 டிசி. அப்போது the output wave is called as pulsating. இந்த வார்த்தை கவனிங்க, pulsating. pulsatingனா ஏற்கனவே சொன்னதான் மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. அப்போது என்ன புரிஞ்சுக்கிற சார்? நான் 100 ரூபாய் ஏசி கொடுத்தேன், அது 40.6 தான் டிசியாக மாற்றிச்சு. 59.4 எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த அவுட்புட்டோடையே சேர்ந்தே வந்துடும். இதுக்கு பேர் தான் ரிப்பிள் ஃபேக்டர். இங்கே நடக்கிறது தான் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசியை ஒரு வேவ் ஃபார்மில் காமிக்கிறது ரிப்பிள். அடுத்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போ ரிப்பிள் ஃபேக்டருக்கு ஏதாவது ஈக்குவேஷன் வேணும்ல? கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபுல் வேவ் முடிச்சது நீங்கள் போயிடலாம். ரைட்டா? ரிப்பிள் ஃபேக்டர் கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வா. ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ, ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. ஏசி எவ்வளோ இருந்தது? 59.4 ஏசியாகவே இருக்க அவுட்புட்டில் 40.6 டிசியாக மாறிடுச்சு. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 1.21. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ரிப்பிள் ஃபேக்டர் ஆஃப் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. 1.21 உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்ல போகிற வார்த்தை அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால், ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். அப்போ ரிப்பிள் ஃபேக்டருக்கும் எஃபிஷியன்சிக்கும் என்னப்பா ரிலேஷனு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது பாருங்கள், 1.21. அவ்வளோதான் இருக்கக்கூடாது, 1க்கு கீழே தான் இருக்கணும், 0 தான் இருக்கணும். அப்போ ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது. ரிப்பிள் ஃபேக்டர் 1.21 இருக்கும்பொழுது எஃபிஷியன்சி 40.6. அப்போ ரிப்பிள் ஃபேக்டரை நம்ம குறைக்கணும். ரிப்பிள் ஃபேக்டரை குறைக்கணும் அப்படின்னா டயோடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ரிப்பிள் ஃபேக்டர் தானாக குறையும். ரிப்பிள் ஃபேக்டர் குறைஞ்சதுன்னா எஃபிஷியன்சி அதிகமாகும். சூப்பராக இல்லை? இவ்வளோ தம்ப ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். இன்னும் ஒரு லாஸ்ட் வேர்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. அது என்னங்க சார் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி? ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. இந்த லைனை நல்லா படிங்க, நான் பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் எவ்வளோன்னு கேட்பாங்க. நான் டயக்ராமில் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி என்னவா கொடுத்தனோ அதுதான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் வர ஏசி எவ்வளோ யாருக்கா தெரியுமா? 50 ஹெர்ட்ஸு. நம்ம வீட்டில் கரண்ட் வருது இல்லை, ஏசி கரண்ட்டு, அதோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? 50 ஹெர்ட்ஸு. இப்போ நம்ம வீட்டில் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறேன்னா ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளோவா இருக்குன்னா 50 ஹெர்ட்ஸாக தான் இருக்கும். அப்போது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. உங்கள் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சிஸ் 50 ஹெர்ட்ஸு, அப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி அதே 50 ஹெர்ட்ஸு. இதே ஃபுல் வேவாக இருந்தால் 2 இன்ட்டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. அடுத்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்க போகிறீங்க, ரைட்டா? ஸோ டயக்ராம் எழுதணும், டயக்ராம் பற்றி எழுதணும், எஃபிஷியன்சி ஃபார்முலா போடணும், கண்டிஷன் சொல்லணும், ஃபார்ம் ஃபேக்டர் படிக்கணும், ரிப்பிள் ஃபேக்டர் படிக்கணும். இவ்வளவும் கண்டிப்பாக கற்றுக்கிட்டால் தான் உங்களால் ஹாஃப் வேவ் கொஷினை டச் பண்ணவே முடியும், ரைட்டா? சார் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கற்றுக் கொடுங்க. இதே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் பாருங்கள். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் இதை முடிச்சிடுறேன், உன் டவுட்ஸ் எல்லாத்தையும் நீ கேட்டுக்கோ. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு என்னங்க சார்? கொடுக்கப்பட்ட ஏசியை, இதுதான் ஃபுல் வேவ். நான் 2 சைக்கிள் போட்டிருக்கேன், ஒரு தெரியும் இதை வரைக்கும் ஒரு சைக்கிள். கொடுக்கப்பட்ட ஏசியை ஃபுல்லாக டிசியாக மாற்றி கொடுத்துட்டா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் எனக்கு அவுட்புட் கிடைக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் அவுட்புட் கிடைக்குது, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் அவுட்புட் கிடைக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் அவுட்புட் கிடைக்குது. அப்போது கொடுக்கப்பட்ட ஏசியை ஃபுல்லாகவே நான் டிசியாக மாற்றிடுறேன், அப்போ எனக்கு பேர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், ரைட்டா? சரி, டயக்ராம் சொல்லுங்கள். 2 டயோட் மட்டும் இருந்தால் வழக்கம் போல் இந்த இடம் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸு. இந்த இடம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னால் நீங்கள் 2 காயில் காமிக்கணும், ப்ரைமரி காயில் காமிக்கணும், செகண்டரி காயில் காமிக்கணும், நடுவில் இந்த 2 லைன் காமிக்கணும். இந்த இடம் டிரான்ஸ்ஃபார்மர்னு எழுதணும். இங்கே ஒரு டயோடு எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு டயோடு எடுத்துக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கொஷின் வெயிட் பண்ணியிருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. RL லோட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் இங்கே தான் கிடைக்க போகுது. டயோடுக்கு பேர் வச்சுக்கிறேன், மேலே இருக்கிற டயோட் D1, இந்த டயோட் D2, இந்த பக்கம் S1, இந்த பக்கம் S2, ரைட்டா? இப்போது கொஞ்சம் நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுதான்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து ஒரு ஃபுல் வேவ், இதுதான் ஒரு ஃபுல் வேவ். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸ்டெப் 1ல் டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் உங்களால் உணர முடியுதான்னு பாருங்கள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எந்த டயோட் ஃபார்வர்ட் பயஸு, எந்த டயோட் ரிவர்ஸ் பயஸ், சும்மா சொல்ல ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்கப்பா, எந்த டயோட் ஃபார்வர்ட், எந்த டயோட் ரிவர்ஸு டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்? சரி, S1 பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன், இப்போ சொல்லுங்கள். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் S1 பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். டயோடு 1 ஃபார்வர்டா, டயோட் 2 ஃபார்வர்டா? சார் டயோட் 1 ஃபார்வர்ட் பைஸ். ஏன் டயோடு 1 ஃபார்வர்ட் பைஸ் அப்படின்னா S1க்கு பாசிட்டிவ் ஆனதுனால இது P சைடு, P சைடுக்கு பாசிட்டிவ். பாசிட்டிவ் சைக்கிள் மேலே போகும்பொழுது நெகட்டிவ் சைக்கிள் கீழே வரும், அப்போ P சைடுக்கு நெகட்டிவ். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நான் எப்படி எழுதுறனோ அப்படியே எழுதணும். டயோடு 1 ஃபார்வர்ட் பயஸ், டயோட் 2 ரிவர்ஸ் பயஸ், கண்டிப்பாக இது சொல்லணும். அப்போ கண்டக்ஷன் பாசிபிள் எங்கே மட்டும்னா டயோடு 1ல் மட்டும். ஸோ டயோடு 1ல் மட்டும் கண்டக்ஷன் வரும், வந்து எனக்கு அவுட்புட் கிடச்சிரும். ரெண்டாவது, டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மேலே S1 நெகட்டிவ் ஆகிடும், S2 பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ எந்நேரம் யோசிச்சிருப்பீங்க, D1 ரிவர்ஸ் பயஸ், D2 ஃபார்வர்ட் பயஸாக இருக்கும். அப்போ இந்நேரம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அனுப்புகிறப்ப டயோடு 1ஆல் கண்டக்ஷன் நடந்து அவுட்புட் கிடச்சிது. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளாக இருக்கிறப்ப டயோடு 1 போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு, டயோட் 2ஆல் நமக்கு பாசிபிள் கிடச்சிது, கண்டக்ஷன் வந்து பாசிபிள், அவுட்புட் நமக்கு கிடச்சிது. அப்போது இந்த கிராஃபை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? இங்கே பாருங்களேன், இப்படி இருக்குது.
இப்போ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் எந்த டயோடு எழுதணும்? இந்த கொஷின் மார்க் போட்டிருக்கேன்ல, அந்த இடம் D1 D2? சொல்ல D1 D2? ஃபஸ்ட் அவுட்புட் யாரால் எனக்கு கிடச்சிருக்கு? இந்த அவுட்புட் யாரால், இந்த பிளாக்ல எழுதுனால யாரால் எனக்கு கிடச்சிருக்கு? எந்த டயோட் வாயை தரங்க? D1. அப்போ இந்த இடம் செகண்ட் D2. இந்த இடம் D1. அகைன் D1. இந்த இடம் அகைன் D2. ரைட். ஒருவேளை கேர்ஃபுல்லாக கவனி, இந்த கொஷின் அப்படியே வந்து மாட்டிட்டு நிற்கும் பாருங்களேன். இந்த D1க்கு பதிலாக உங்களை ஏமாற்றிடுவாங்க. மேலே D2 கீழே D1 கொடுத்தாங்கன்னா அதே தகுந்த மாதிரி அவுட்புட் வேவ் ஃபார்ம் மாற்றணும். அப்போ D2 D1 D2 D1 போடணும். இது மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் டயோடை போய் பாருங்கள் சர்க்கியூட்டில். இந்த சர்க்கியூட் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. சர்க்கியூட்டில் கொடுத்துட்டு மேலே D1 கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக அந்த டிசி இருக்குல்ல, D1 தான் கிடைக்குதுன்னு அர்த்தம். மேலே D2 கிடச்சிருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் D2 தான் போடணும். மாற்றி போட்டக்கூடாது. ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். 2 டயோடு இருக்குது. எனக்கு அவுட்புட் வந்து ஃபுல்லாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் நம்மளே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது இந்த கொஷினை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த கிளாஸ் எப்படியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த கொஷின் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ரைட். கேர்ஃபுல்லாக கவனி. போன டைம் ஹாஃப் வேவில் என்னெல்லாம் படிச்சிங்க? எஃபிஷியன்சி படிச்சிங்க, ஃபார்ம் ஃபேக்டர் படிச்சிங்க, ரிப்பல் ஃபேக்டர் படிச்சிங்க. அதே மாதிரி இங்கே படிச்சுட்டு வந்துருவோமா? சரி, எஃபிஷியன்சி வழக்கமாக என்னடா ஃபார்முலா? டிசி அவுட்புட்ஸு ஏசி இன்புட்டு, டிசி அவுட்புட்டுக்கும் ஏசி இன்புட்டுக்குமான ரேஷியோ. அப்போ எஃபிஷியன்சி அங்கே 0.406 0.812 by 1 plus RF by RL யோசிச்சிருப்பீங்க. அந்த ஊரில் 40.6, இந்த ஊரில் 81.2. பர்சன்டேஜில் சொல்கிறதுக்கு ஒரு 100. கண்டிஷன் RFும் RLும் ஈக்குவலாக இருந்தால் by 2 40.6%. RF ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக நெக்லேட்டட் 81.2%. உங்கள் என்சிஆர்டியில் நீங்கள் படிக்கும் பொழுது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி 81.2ன்னு படிச்சிருப்பீங்க. ஹாஃப் வேவோடது 40.6ன்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கான காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஃபார்முலாவிலேருந்து இப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரைட்டா? ஸோ இங்கேருந்து ஃபார்ம் ஃபேக்டரும் ரிப்பல் ஃபேக்டரும் போகணும் இல்லையா? ஒரே நிமிஷம். ஏற்கனவே ஃபார்ம் ஃபேக்டருக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபார்ம் ஃபேக்டர் கேர்ஃபுல்லாக வாங்க. தோ முடிய போகுது, இன்னும் ஒரு 10 minutes. நல்லா கற்றுக்கிட்டே வா. ஃபார்ம் ஃபேக்டர் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கும் மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்குமான ரேஷியோன்னு அங்கேயே சொன்னேன். ரைட்டா? இங்கே ஆர்எம்எஸ் வேல்யூ I0/√2, மீன் வேல்யூ 2I0/π. இது எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காத. இது ஏசி லெசன்லேருந்து வந்தது. ஸோ அதனால் இங்கே என்ன எழுதி கொடுத்தனோ அதை மட்டும் படிச்சுக்கோ. திருப்பி நான் உங்களுக்கு ஏசி நடத்தும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? ஸோ இதையே குழப்பிக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுறக்கூடாது. புதுசாக 2 இன்ஃபர்மேஷன் போனது அந்த லெசன்லேருந்து வந்திருக்கு, அவ்வளோதான். இது எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன் இப்போ போட்டுருந்தா இந்த டாபிக் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஃபுல் வேவ் ஃபார்ம் டிசி, மீன் வேல்யூ, இந்த I0 இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா π/2√2 சால்வ் பண்ணிங்கன்னா 1.11. யோசிச்சு பாருங்கள். ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் 1.57 சொன்னேன். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோடது 1.11. அப்போது ஃபார்ம் ஃபேக்டர் கம்மியாக இருக்கா? உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார்ம் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் தான் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் தான் எஃபிஷியன்சி 81.2. போன டைம் 1.5 சொன்னேன், 40.6 தான். இப்போ 1.11 நான் குறைச்சிட்டேன், 81.2. அப்போ ஃபார்ம் ஃபேக்டரும் கம்மியாக இருக்கணும், ரிப்பிள் ஃபேக்டரும் கம்மியாக இருக்கணும். ரைட்டா? அடுத்தது பாருங்களேன், ரிப்பிள் ஃபேக்டர். சார் ரிப்பிள் ஃபேக்டர் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தேன்? ரிப்பிள் ஃபேக்டர்ன்றது முழுக்க நம்ம அவுட்புட்டில் பேசுறது. நான் எவ்வளோ கொடுத்தேன்? 100 ரூபாய் கொடுத்தேன். இது எவ்வளோ டிசியாக மாறி இருக்கு? 81.2 டிசியாக மாறிடுச்சு. மீதி எவ்வளோ ஏசி இருக்குது? 18.8. கரெக்டாக போட்டிருக்குண்ணா? 18.8 வந்து ஏசியாகவே இருக்குது. அப்போது இந்த அவுட்புட் வேவ் ஃபார்மில் ஏசியும் டிசியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்குது. அவுட்புட் வேவ் ஃபார்மில் ஏசியும் டிசியும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இதுக்கு பேர் பல்சேட்டிங் மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசின்னு சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள்,
இது வந்து 81.2 டிசி, 81.2 சி தானே. இதில் ரொம்ப கம்மியான அளவுக்கு ஏசி மிக்ஸ் ஆகிருக்கு. எவ்வளோ? 18.8. இந்த ரெட் கலர் இருக்குல்ல, 18.8 அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிப்பிள் ஃபேக்டர்னால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா. ரிப்பிள் ஃபேக்டர் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஏசிக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. தப்பு பண்ணுறேன். அவுட்புட் யாருங்க? கரெக்டாக தான் பண்ணுறேன். ஏசிக்கும் டிசிக்குமானது. ஏசி வந்து 18.8, டிசி வந்து 81.2. சால்வ் பண்ணிங்கன்னா 0.48. அப்போது நல்லா தெரியுது, முன்னாடி சொன்னது ரிப்பிள் ஃபேக்டர் 1.21 யாருக்கு சொன்னேன்? ஹாஃப் வேவுக்கு சொன்னேன். ஃபுல் வேவுக்கு 0.48. அப்போ ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் தான் எஃபிஷியன்சி அதிகமாகும். உனக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரை விட ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது வெறும் 40.6 மட்டும்தான் டிசியாக மாற்றி தருது. இது பார்த்தீங்களா 81.2. 100% எஃபிஷியன்சி இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. எதுலேயுமே 100% எஃபிஷியன்சி கிடையாது. எல்லாத்துலேயுமே லேக் இருக்க தான் செய்யுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81.2% அளவுக்கு அது டிசியாக மாறிடுச்சு. இதோட எஃபிஷியன்சி 81.2%. அப்போ ரிப்பிள் ஃபேக்டர் 0.48. அப்போ ரிப்பிள் ஃபேக்டரும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசியாக சொல்ல போகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஹாஃப் வேவ், 2 இன்ட்டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஃபுல் வேவ். உங்களால் உணர முடியுதா? இப்போது நம்ம வீட்டில் கொடுத்துருக்கிறது 50 ஹெட்ஸு. அப்போ ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு ஒரு கொஷின் வருதுன்னா 100 ஹெட்ஸு. போய் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருந்தால் செக் பண்ணிப்பார். இந்த கொஷின்லாம் அப்படியே நிற்கும். ஆனால் அந்த ஹாஃப்னா அப்படியே 50 ஹெட்ஸை டிக் பண்ணணும். ஃபுல்னா 2 இன்ட்டு 50 100ன்னு போடணும். அப்போ ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி இதோட சிம்பிள் ஒமேகாவா சொல்ல மறந்துட்டேன். 2 இன்ட்டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி அங்கே ஈக்குவல் டு ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக கற்றுக்கிட்டது பிஎன் ஜங்ஷன் டயோட். த காம்பினேஷன் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர். பி டைப்போட மெஜாரிட்டி ஹோல்ஸு, என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான். ஹோல்ஸும் எலக்ட்ரானும் டிஃப்யூஸ் ஆகும்பொழுது ஒரு பேரியர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் பேரியர். அந்த இடத்தோட பேர் டிப்ளீஷன் ரீஜியன். பொட்டென்ஷியல் பேரியர் ஆஃப் ஜெர்மானியம் டயோட் 0.3 வோல்ட்டு, சிலிக்கான் டயோட் 0.7 வோல்ட்டு. ரைட்டா? அதை ரிலேட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கொஷின் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல +5 வோல்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இங்கே ஒரு டயோடு எடுத்துக்கிறேன். இந்த டயோடு ஜெர்மானியம் டயோட். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், லோட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் கிரவுண்டு. இங்கே தான் நம்ம அவுட்புட் வாங்கணும். இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ டிசி கிடைக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதே கொஷின்னு நீ சொல்லிட்டேன்னா நிஜமாலுமே இந்த கான்செப்ட் ஃபுல்லாக சூப்பராக புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். உனக்கு ஆனால் நல்லா தெரியும். இந்த டயோட் சிலிக்கான் டயோட். இங்கே எனக்கு எவ்வளோ டிசி கிடைக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கிறது ஏசி கொடுத்துருக்கேன். ஏசியை டிசியாக மாற்றணும். இங்கே இதான் டயோட் பண்ணுற வேலை, இதான் டயோட் பண்ணுற வேலை. அப்போது இங்கே எனக்கு எவ்வளோ டிசி கிடைக்கும், இங்கே எவ்வளோ டிசி கிடைக்கும் சொல்ல முடியுமா? ஒன்று ஜெர்மானியம், இன்னொன்று சிலிக்கான். உன்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ட்ரை பண்ணு. இந்த டயோடில் கேட்குற ஒரே மாடல் சம்மே தான். நீட் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், போர்ட் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் 2 பேருமே அதை பார்க்கலாம். சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். ஜெர்மானியம் டயோடு உடையறதுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் நீங்கள் கொடுக்கணும் பிரேக் ஆகிறதுக்கு? ஜெர்மானியம் டயோடு பிரேக் ஆகிறதுக்கு, ஜெர்மானியம் டயோடுக்குள்ளார இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் பேரியர் பிரேக் ஆகிறதுக்கு உனக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவை? 0.3. இப்போ நான் எவ்வளோ கொடுத்தேன்? 5 வோல்ட். அப்போ 0.3 எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குது? பேரியரை பிரேக் பண்ண. ரிமைனிங் எவ்வளோ? 4.7. அவ்வளோதான். இதான் ஆன்சர். 4.7 வோல்ட். அப்போ என்ன தெரியுமா கற்றுக்குறீங்க? நான் 5 வோல்ட் கொடுக்குறேன், ஆனால் அந்த பேரியரை உடைக்கிறதுக்கே நான் 0.3 வோல்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். அது எனக்கு திரும்பலாம் கிடைக்காது. பேரியரை உடைச்சிட்டேன், நானும் வேஸ்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4.7 வோல்ட்டு தான் வெளியில் வரும். இதுதான் இங்கே ஆன்சராக நீங்கள் டிக் பண்ணணும். அதனால தான் சொன்னேன் என்ன டயோடுன்னு உங்களோட கண்களை திறந்து ஒழுங்காக பார்க்கணும். ஜெர்மானியமாக இருந்தால் 0.3 வோல்ட் செலவு பண்ணும். அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்கள்.
4.3 volt. அவ்வளோதான் நல்லா கற்றுக்கிட்டீங்க. ஒரே மாடல் சம் தான். நீங்கள் எந்த புக் வேணாலும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. டயோட்னாலே இந்த சம் மட்டும்தான். மேலே கொடுக்குற வோல்டேஜ் பார்த்துக்கணும், என்ன டயோட்னு பார்த்துக்கணும், இந்த டிசி என்ன வருன்றது பார்த்துக்கணும். இந்த இடம் கிரவுண்டாக தான் போட்டிருப்பாங்க. கிரவுண்ட்னா 0 வோல்ட்னு அர்த்தம். வேறு மாற்றிலாம் இருக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ சூப்பராக இருந்துச்சா கிளாஸ்? இன்றைக்கி புரிஞ்சிச்சு எல்லாருக்குமே? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்